ஹாய் கைஸ், நான் உங்கள் கார்த்திகேயன் மணிவாசகம். என்னடா தேட்டர் இது இப்படி இருக்குது, என்னடா தேட்டர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி மிக்சடு ஃபீலிங் தர காசி தேட்டரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காசி டாக்கீஸ்னு ஒரு தேட்டர் இருக்குது பாருங்கள், அந்த தேட்டரை பற்றி நம்ம பார்க்கல. அது புது தேட்டரு. நம்ம பழைய காசி தேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காசி தேட்டர் ஜாவர்கான் பேட்டில் இருக்குது. அசோக் நகர் சர்க்கிளில் இது ஒரு பிரபலமான தேட்டரு. அதுவும் FDFSக்கு சொல்லவே வேணாம். இந்த தேட்டருக்கு யாரடி நீ மோகினி படம் FDFSக்கு போயிருந்தேன், டிக்கெட் கிடைக்காம திரும்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த தேட்டருக்கு போகிற சான்ஸ் எனக்கு இப்போ தான் கிடச்சிது. அதாவது நியூ காசி டாக்கீஸ் இருக்குல்ல, அந்த காசி டாக்கீஸோட ஓனர் தான் வந்து இந்த தேட்டரோட பழைய ஓனர். இந்த காசி தேட்டரோட பழைய ஓனர் 2002 இந்த காசி தேட்டரை வந்து அவர் இன்னொருத்தருக்கு சேல் பண்ணிட்டார். காசிங்கிற பேரை யார் வச்சுக்கிறதுன்னு பெரிய கேஸே நடந்தது. கடைசியில் காசி தேட்டர்னும் காசி டாக்கீஸ்க்கும் 2 தேட்டர் இருக்குது. பட் வேற வேற ஓனர் தான் ரெண்டுத்துக்குமே. இந்த தேட்டர் ரூட்டு மேலே இருக்குது. பழைய தேட்டரில் ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான். இந்த தேட்டருக்கு நீங்கள் ticketnew.com புக் பண்ணிக்கலாம். காசி தேட்டரில் ஒரே நேரத்தில் 575 பேர் உட்காரலாம். இதில் கோல்டு, பிளாட்டினம், லான்ச் 1, லான்ச் 2னு பிரிக்கிறாங்க. ஸோ கோல்டுனா ஒன்றும் இல்லைங்க, கீழே தான். பிளாட்டினம்னா பால்கனி, லான்ச் 1, லான்ச் 2 உங்களுக்கு தெரியும், அது வந்து பாக்ஸ். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து 4K ப்ரொஜெக்ஷன் தான். சவுண்ட்ஸ் வந்து டால்பி தான். ஸோ டீட்டெயிலாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த தேட்டருக்கு நீங்கள் வந்து கிளம்பி போகிறீங்க அப்படின்னும் போது கரெக்டாக டைமுக்கு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த தேட்டர் வாசல்லேயே ஒரு சிக்னல் இருக்குது. அந்த சிக்னலுக்கே காசி தேட்டர் சிக்னல் தான் பேர். அதனால அந்த இடத்துல எப்பவுமே டிராஃபிக் ஜாம் இருக்கும். நீங்கள் கரெக்ட் டைம் போனீங்கன்னா நீங்கள் லேட்டாக தான் போவீங்க. தேட்டரை விட்டுட்டு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்ற போதும் நேராலாம் உங்களால் போக முடியாது. யூட்டர்ன் சப்போஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் போய் உதயம் தேட்டர் வழியாக சுற்றி தான் வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தேட்டரில் இருக்க கோல்டு பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், பால்கனியை பார்க்க வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் கிளாரிட்டி எல்லாம் வந்து ஆவரேஜ் தான். ஸ்க்ரீன் சைஸு ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை. பட் வந்து மற்ற தேட்டர்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது சின்னது மாதிரி தான் தெரியும். கோல்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா தலையை மேலே தூக்கி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுருப்பாங்க. எப்படியும் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கவங்க தலை மறையாது கோல்டில் உட்காரும் போது. பட் மேபி ஏன்னா ஸ்க்ரீன் உங்களுக்கு மேலே இருக்கிறதுனால வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கவங்க தலையை அதிகபட்சம் மறைக்கிறது வாய்ப்பு இல்லை. டால்பி சவுண்ட்ஸு, பட் வந்து கோல்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டால்பி தெரியாது. வைப்ரேஷனும் அந்த ஹெவி சவுண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்காது. ஹெவி சவுண்டு வைப்ரேஷன் இருக்கும். டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரிலாம் சவுண்ட் இருக்காது உங்கள் கோல்டில் வரும்போது. சீட்ஸ்லாம் வந்து பால்கனி, கோல்டு, பாக்ஸ் எல்லாத்துலேயுமே ஒன்று தான். நல்லா ஸ்லைட் பண்ணி சாஞ்சிக்கலாம். லெக் ரூம் எல்லாத்துலேயுமே கம்மியாக தான் இருக்கும். இப்போ பிளாட்டினம், அதாவது பால்கனி பற்றி பார்ப்போம். இந்த தேட்டரில் பால்கனி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதாவது பால்கனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனிலேயே வந்து கோல்டு அளவுக்கு சீட்டிங் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் இந்த பால்கனி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரொம்ப ஸ்டீப்பாகவே இருக்கும் இந்த பால்கனி. ஆனால் இந்த பால்கனியில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கவன் தலை எப்படி இருந்தாலுமே மறையும். நீங்கள் வந்து எப்படி நீங்கள் உட்காந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து மறையும் உங்களோட தலை. அதே மாதிரி இந்த பால்கனி வந்து ஸ்க்ரீன் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப கீழே இருக்கும். நீங்கள் மேலே ஸ்டீப்பாக அப்படி மலையில் உட்காந்துட்டு கீழே தரையில் இருக்க பிக்சரை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டால்பி சவுண்ட்ஸ் பால்கனியில் நல்லாவே இருக்கும் கோல்டை கம்பேர் பண்ணும்போது. 3D எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கோல்டில் வந்து பார்க்கும்போது அவ்வளோவா தெரியாது கீழே. அதாவது ஆனால் பால்கனியில் உட்காந்திங்கன்னா 3D எஃபெக்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் பால்கனியில் ஸ்க்ரீன் வந்து டல்லாக தெரியும். கோல்டில் ஸ்க்ரீன் வந்து பால்கனியில் உட்காந்து பார்க்குறத விட கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாமே நார்மல் தான். நார்மல் பஃப்பு 40 ரூபா, காஃபி 10 ரூபா, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ரெஸ்ட் ரூம் 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது. கோல்டுக்கு தனியாக ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. பால்கனியில் உட்காரவங்களுக்கு தனியாக ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இருந்தாலுமே ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் கொஞ்சம் சின்னது தான். கார் பார்க்கிங் 40 ரூபா. கார் பார்க்கிங் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். கம்மியான இடம் தான். ஸோ வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் கேட்டில் போன உடனே சிக்னல் இருக்குது, அதனால் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பைக் பார்க்கிங் ஓகே. மொத்தத்தில் லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த தேட்டரில் போய் படம் பார்த்துருங்க. அதுவும் கூட்டமே இல்லாத டைமில் போங்க. அதுவும் பால்கனியில் உட்காந்து பாருங்கள். பால்கனியில் டாப்பில் உட்காந்து பாருங்கள். ABC அந்த மாதிரி இதில் உட்காந்து பாருங்கள். யாருமே இல்லாத போது பார்க்கும்போது பிடிச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு வந்து அது டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது. பட் நீங்கள் போய் பாருங்கள், பிடிச்சிருக்கோ இல்லையோ, இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மேலே வந்து டீப்பாக தான் இருக்கும். இது வந்து மற்ற தேட்டரில் எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. இந்த தேட்டரில் தான் அந்த மாதிரி இருக்குது சென்னையில். ஸோ போய் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு தடவையாவது அந்த பால்கனியில் முன்னாடி யாரும் ஆளுங்க உட்காரப்போ உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். காசி தேட்டரில் நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த தேட்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான தேட்டர் தான் இது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.